அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன ஹார்ட் டிஸ்க்கு, எத்தனை ஜிபி, என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, சீகேட் ஹார்ட் டிஸ்க்கு 1 TB ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 TB இருக்குது. ஓகே, நமக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் செட் ஆனதே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் அன்பாக்ஸ் பண்ணலான்னு போகிறப்பெல்லாம் பெரிய பெரிய பல்பை வாங்கினேன். ஓகே, இந்த வாட்டி வாங்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட லோக்கல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். அதனால் வந்து அங்கே அவர்கிட்ட வந்து நல்லா பேசி ஆனால் ஒரிஜினலாக கொடுங்க, கேரண்டியோட கொடுங்க அப்படி சொல்லி அப்படி தான் வாங்கினேன். செமையாக செஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இன்னொரு விஷயம், பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அமேசானில் வாங்குகிறோம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குகிறோம், ஏதோ ஒரு ஸ்னாப்டீல் அது இதுன்னு வாங்குகிறோம். பட் இது வரைக்கும் ரிப்பேர் ஆனால் கேரண்டிக்கு என்ன பண்ணுவீங்க, அதாவது வாரண்டிக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து என்ன அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா? கஸ்டமர் கேருக்கு கால் பண்ண என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தம்பி, நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு கேரண்டி கார்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நியராக இருக்கக்கூடிய ஒரு அதாவது வந்து இது செய்யக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு ஷோரூமோ அல்லது ஏதோ ஒரு சர்வீஸ் சென்டரோ எட்டு போங்க, அங்கே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கணுன்னா நம்ம அந்த அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடித்தா போதும், அவங்களே வந்து வீட்டில் வந்து எட்டு போயிடுவாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஆன்லைன் பெஸ்ட்டாக இல்லை பக்கத்தில் இருக்கிற ஷாப் பெஸ்ட்டாக. நீ என்ன பக்கத்தில் இருக்கிற ஷாப் 100 200 சொல்லி அதிகமாக கேட்பாங்க. மேபி அது அவங்களுக்கு சூழ்நிலை அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து இப்படி அன்பாக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கேரண்டி கார்டு எடுத்த உடனே கொடுத்தாங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரத் சாரிங்க நம்பர் இருக்குது. நான் உங்களுக்கு அதை பிளர் பண்ணிட்டேன், வேணாம் அண்ணனோட நம்பரு, ஏன்னா அது வேணாம் நம்மளுக்கு. ஓகே, நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 TB சீகேட் பெர்ராக்கூடா அப்படிங்கிறத ஹார்ட் டிஸ்க்கு. சீரியல் நம்பரும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். டேட் பார்த்தீங்கன்னா 16, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சிக்னேச்சரோடு கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம அதாவது கேரண்டி ரீவைண்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லிப் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஹார்ட் டிஸ்க்கே எட்டு போனாவே நமக்கு வந்து மறுபடியும் மாற்றி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அதாவது சர்வீஸ் சென்டருக்கு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே இருக்கிறத வெளியே எடுத்துடலாம். வாவ், இந்த ஹார்ட் டிஸ்க்கு தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த பச்சை கலர் ஹார்ட் டிஸ்க் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ வந்து இதை வந்து நான் உங்களுக்கு அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி சும்மா அழகாக காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேடு வச்சு தான் நமக்கு வந்து எப்பயுமே வெப்பனே நமக்கு பிளேடு தான். ஓகே, இப்போ கரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணுறோம். பார்த்துங்க, பொறுமையாக சர்க்கியூட்லேயும் பிளேடு பட்டு ஈடாக இருப்போது, அப்புறம் ஃபன் பண்ணிடுவாங்க. இதுக்கெலாம் கேரண்டி தர மாட்டாங்க. ஜஸ்ட்டு உள்ள அதாவது வந்து அவங்க ப்ராடக்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் தான் கொடுப்பாங்க. நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணோம்லாம் கேரண்டிலாம் வாய்ப்பே கிடையாது, எதிர்பார்க்கவே கூடாது. வாவ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்பயுமே இந்த அதாவது இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறோம். ஏன்னா வந்து டூப்ளிகேட்டாக இருந்தால் அந்த பின் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், நல்லாவே தெரியும், ஒரு காப்பு கச்சின மாதிரி இருக்கும். அதனால் பின்னை கரெக்டாக பார்த்துக்கங்க, புதுசு மாதிரி இருக்குது. அதனால் வந்து புதுசே தான். வாவ், அமேசிங். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சீகேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, இந்த ஒரு பச்சை கலர் ஹார்ட் டிஸ்க்னாவே எனக்கு பிடிக்கும். பெர்குடா அப்படின்னு சொல்லுவாங்க, பெராக்குடா. ஓகே, என்னமோ தெரில. ஓகே, 1 TB பெராக்குடா ஹார்ட் டிஸ்க்கு. இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் மேட் இன் பார்த்தே ஆகணும். ப்ராடக்ட் ஆஃப் தாய்லாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், தாய்லாண்டு 2 தான் பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுற இடம். இந்தியாவில் கிடையாது, சைனாலையும் கிடையாது. இது அதனால் ஒரு சைனா ப்ராடக்ட் இல்லை. சூப்பர். நம்ம சேனலில் இதுதான் 2வது வீடியோ சைனா ப்ராடக்ட் இல்லாத வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் லைட்டு, அடுத்தது வந்து இந்த சீகேட் ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, அடுத்தது உள்ள பின்னாடிலாம் பார்த்தோம்னா எப்பயும் போல் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோதான், இதில் சொல்கிற அளவுக்கு வேறு விஷயங்கள் இல்லை. இப்போ இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை இருந்தபடியாக உள்ளே போட்டு வச்சிடலாம். மேபி இது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? என்ன பார்த்துருந்துருப்பீங்க. ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்க்கு, அதாவது வந்து எந்த ஒரு செகண்ட்ஸ் ப்ராடக்ட்லாம் கிடையாது, புதுசு அப்படியே பலன்னு இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த ஹார்ட் டிஸ்க் அன்பாக்சிங்கை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.